வாவ்! தமிழகத்தில மிகப்பெரிய சாதனை வந்து படைக்கப் போகிறது. முக்கியமா தமிழகத்தில வந்து தளபதி விஜய் அவர்களோட கோட் லியோ, அதுக்கப்புறமா பேன் இண்டியா திரைப்படம் சொன்னோம் பார்த்தீங்களா? கங்குவா திரைப்படம், வேட்டையன் திரைப்படம், இந்தியன் 2, பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2, இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன துணிவு திரைப்படம். இந்த திரைப்படத்தோட சாதனை எல்லாமே வந்து விடாமுயற்சி ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து பிரேக் பண்ண போகிறது. விடாமுயற்சி திரைப்படத்த ரசிகர்கள் தமிழகத்தில மிகப்பெரிய சாதனையா வந்து கொண்டாடப் போகிறார்கள். அந்த மாரி ஒரு சம்பவம் தான் இப்ப வந்து நடக்கப் போகிறது. விடாமுயற்சி திரைப்படத்துக்கு இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கோட் திரைப்படம் சரி, லியோ திரைப்படம் சரி, அதுக்கப்புறமா வந்து கங்குவா, வேட்டையன், அதுக்கப்புறமா பொன்னியின் செல்வன், இது எல்லாமே வந்து தமிழகத்தில் வெறும் வந்து 4 காட்சிகள் மட்டும்தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த 4 காட்சிகள் மட்டும்தான் ஓடியது. ஸோ ஃபஸ்ட்டே மட்டுமே வந்து இந்த திரைப்படத்துக்கு 5 காட்சிகளை வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டே மட்டுமே அனுமதி வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கான காரணம் வந்து என்னென்னா, ஸோ வாரிசு துணிவு வந்து பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ துணிவு திரைப்படத்துக்கு 1 மணி காட்சி வந்து அனுமதி வந்து கொடுத்துருந்தாங்க. அப்படி வந்து 1 மணி காட்சி வந்து துணிவு திரைப்படத்துக்கு அனுமதி வந்து கொடுக்கும்போது வந்து துணிவு திரைப்படத்தை பார்க்க ரசிகர்கள் வந்து வந்திருந்தாங்க. ரசிகர்கள் துணிவு திரைப்படத்துக்காக செமையாக வந்து தன்னோட கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அப்போ வந்து அஜித் ரசிகர் ஒரு வந்து வேன் மேல் ஏறி நின்று டான்ஸ் வந்து ஆடி இருக்காங்க. அப்படி வந்து வேன் மேல் ஏறி நின்று டான்ஸ் ஆடும்போது வந்து கீழே தவறி விழுந்து அவங்களோட உயிர் வந்து பலியாகியிருக்கு. அப்போ இருந்து தமிழக அரசு வந்து இதுக்கு மேலே வந்து காட்சிகள் வந்து கிடையாது, ஸ்பெஷல் காட்சிகள் கிடையாது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்து விட்டார்கள். இது வந்து அஜித் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவை ஃபஸ்ட் ஷோ பார்க்கும் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய ஏமாற்றமாக அது இருந்தது. இப்போ என்ன மேட்டர்ன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்து கிடைக்க போகிறது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு வந்து அஃபிஷியலாக 4 மணி காட்சிகள் வந்து அனுமதி கொடுக்க போகிறார்கள் தமிழக அரசு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ 4 மணி காட்சி வந்து அனுமதி கொடுப்பதால் வந்து என்ன பலன் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கோட்டும் சரி, லியோ திரைப்படம் சரி, 4 மணி காட்சிகள் வந்து அனுமதி வந்து கொடுக்கல. ஸோ அதனால் வந்து வெறும் வந்து 5 ஷோ இல்லை 4 ஷோ தான் வந்து திரையரங்குகள் வந்து போடப்பட்டது. அப்படி வந்து 5 ஷோ போடும்போது வந்து திரையரங்குகளில் வந்து டிக்கெட் கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். முக்கியமாக வந்து வசூலும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஈவன் வந்து தமிழக அரசு வந்து ஸ்பெஷல் ஷோவுக்கு பர்மிஷன் கொடுத்து ஸோ ஃபஸ்ட் டே மட்டுமே 5 ஷோ வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாலுமே அடுத்தடுத்த நாட்களில் வந்து வசூல் வந்து கண்டிப்பாக அது கம்மியாகும். ஆனால் வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படத்துக்கு வந்து இப்போ வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க 4 மணி காட்சிகள். ஸோ 4 மணி காட்சிகள் பர்மிஷன் வந்து கொடுத்துருப்பதால் ஃபஸ்ட் டே மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த நாட்களுக்கும் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து 5 ஷோ வந்து போடப்படும். அப்படி வந்து 5 ஷோ வந்து போடும்போது வந்து டிக்கெட் புக்கிங் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக வந்து மக்கள் கூட்டம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வசூலும் வந்து அதிகரிக்க போகிறது. ஸோ இதுக்கு முன்பு லியோ, அதுக்கப்புறமா கோட், இந்த 2 திரைப்படமே வந்து வெறும் வந்து 35 கோடியும் 39 கோடியும் வந்து வசூல் சாதனை வந்து பண்ணியிருந்தது. இது வந்து ஒரு பெரிய வசூலாக தான் பார்க்கப்பட்டது. ஒருவேளை வந்து லியோவும் சரி, கோட் திரைப்படம் சரி ஃபஸ்ட்டே வந்து அனுமதி கொடுத்திருந்தா, ஸோ வந்து 4 மணி காட்சி அனுமதி கொடுத்திருந்தா 40 கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் கொடுக்காததால் வந்து இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு இந்த மாதிரி வந்து 4 மணி காட்சிகள் வந்து அனுமதி கொடுத்திருப்பதால் 40 கோடிக்கும் மேலே வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷன் விடாமுயற்சிக்கு இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்து விட்டது. ஸோ விடாமுயற்சி திரைப்படத்துக்கு 4 மணி காட்சிகள் கொடுத்தா நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுவீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டீங்களா? நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு டிக்கெட்டை வந்து புக் பண்ணியிருக்கீங்க? ஸோ எப்போ வந்து விடாமுயற்சி வந்து ரிலீஸ் ஆகும்போது வந்து எந்த சீனை வந்து பார்க்க போகிறீங்க, எந்த சீனுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, எத்தனை மணி ஷோ வந்து புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அஜித் சம்மந்தமாக, விடாமுயற்சி சம்மந்தமாக எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாவ்! தமிழகத்தில் மிகப்பெரிய சாதனை வந்து படைக்க போகிறது. முக்கியமாக தமிழகத்தில் வந்து தளபதி விஜய் அவர்களோட கோட் லியோ, அதுக்கப்புறமா பேன் இண்டியா திரைப்படம் சொன்னோம் பார்த்தீங்களா? கங்குவா திரைப்படம், வேட்டையன் திரைப்படம், இந்தியன் 2, பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2, இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன துணிவு திரைப்படம். இந்த திரைப்படத்தோட சாதனை எல்லாமே வந்து விடாமுயற்சி ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து பிரேக் பண்ண போகிறது. விடாமுயற்சி திரைப்படத்தை ரசிகர்கள் தமிழகத்தில் மிகப்பெரிய சாதனையாக வந்து கொண்டாட போகிறார்கள். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ வந்து நடக்க போகிறது விடாமுயற்சி திரைப்படத்துக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கோட் திரைப்படம் சரி, லியோ திரைப்படம் சரி, அதுக்கப்புறமா வந்து கங்குவா, வேட்டையன், அதுக்கப்புறமா பொன்னியின் செல்வன், இது எல்லாமே வந்து தமிழகத்தில் வெறும் வந்து 4 காட்சிகள் மட்டும்தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த 4 காட்சிகள் மட்டும்தான் ஓடியது. ஸோ ஃபஸ்ட் டே மட்டுமே வந்து இந்த திரைப்படத்துக்கு 5 காட்சிகளை வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் டே மட்டுமே அனுமதி வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கான காரணம் வந்து
என்னென்னா வாரிசு துணிவு வந்து பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து ரிலீஸ் ஆச்சு. துணிவு திரைப்படத்துக்கு 1 மணி காட்சி வந்து அனுமதி வந்து கொடுத்துருந்தாங்க. அப்படி வந்து 1 மணி காட்சி வந்து துணிவு திரைப்படத்துக்கு அனுமதி வந்து கொடுக்கும்போது துணிவு திரைப்படத்தை பார்க்க ரசிகர்கள் வந்து வந்திருந்தாங்க. ரசிகர்கள் துணிவு திரைப்படத்துக்காக செம்மையாக வந்து தன்னோட கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அப்போ வந்து அஜித் ரசிகர் ஒரு வந்து வேன் மேலே ஏறி நின்று டான்ஸ் வந்து ஆடி இருக்காங்க. அப்படி வந்து வேன் மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆடும்போது வந்து கீழே தவறி விழுந்து அவங்களோட உயிர் வந்து பலியாகியிருக்கு. அப்போ இருந்து தமிழக அரசு வந்து இதுக்கு மேலே வந்து காட்சிகள் வந்து கிடையாது, ஸ்பெஷல் காட்சிகள் கிடையாது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்து விட்டார்கள். இது வந்து அஜித் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவை ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய ஏமாற்றமாக அது இருந்தது. இப்போ என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்து கிடைக்க போகிறது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு வந்து அஃபிஷியலாக 4 மணி காட்சிகள் வந்து அனுமதி கொடுக்க போகிறார்கள் தமிழக அரசு அப்படின்னு சொல்லப்படுகிறது. 4 மணி காட்சி வந்து அனுமதி கொடுப்பதால் வந்து என்ன பலன் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வந்து இருக்கும். இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கோட்டும் சரி லியோ திரைப்படம் சரி 4 மணி காட்சிகள் வந்து அனுமதி வந்து கொடுக்கல. அதனால் வந்து வெறும் வந்து 5 ஷோ இல்லை 4 ஷோ தான் வந்து திரையரங்குகள் வந்து போடப்பட்டது. அப்படி வந்து 5 ஷோ போடும்போது வந்து திரையரங்குகளில் வந்து டிக்கெட் கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். முக்கியமாக வந்து வசூலும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஈவன் வந்து தமிழக அரசு வந்து ஸ்பெஷல் ஷோவுக்கு பர்மிஷன் கொடுத்து ஃபஸ்ட் டே மட்டுமே 5 ஷோ வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாலுமே அடுத்தடுத்த நாட்களில் வந்து வசூல் வந்து கண்டிப்பாக அது கம்மியாகும். ஆனால் வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படத்துக்கு வந்து இப்போ வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க 4 மணி காட்சிகள். 4 மணி காட்சிகள் பர்மிஷன் வந்து கொடுத்துருப்பதால் ஃபஸ்ட் டே மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த நாட்களுக்கும் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து 5 ஷோ வந்து போடப்படும். அப்படி வந்து 5 ஷோ வந்து போடும்போது வந்து டிக்கெட் புக்கிங் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வந்து மக்கள் கூட்டம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வசூலும் வந்து அதிகரிக்க போகிறது. இதுக்கு முன்பு லியோ அதுக்கப்புறமா கோட் இந்த 2 திரைப்படமே வந்து வெறும் 35 கோடியும் 39 கோடியும் வந்து வசூல் சாதனை வந்து பண்ணியிருந்தது. இது வந்து ஒரு பெரிய வசூலாக தான் பார்க்கப்பட்டது. ஒருவேளை வந்து லியோவும் சரி கோட் திரைப்படம் சரி ஃபஸ்ட்டே வந்து அனுமதி கொடுத்திருந்தா வந்து 4 மணி காட்சி அனுமதி கொடுத்திருந்தால் 40 கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கொடுக்காததால் வந்து இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு இந்த மாதிரி வந்து 4 மணி காட்சிகள் வந்து அனுமதி கொடுத்திருப்பதால் 40 கோடிக்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் விடாமுயற்சிக்கு இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்து விட்டது. விடாமுயற்சி திரைப்படத்துக்கு 4 மணி காட்சிகள் கொடுத்தா நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுவீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டீங்களா? நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு டிக்கெட்டை வந்து புக் பண்ணியிருக்கீங்க? எப்போ வந்து விடாமுயற்சி வந்து ரிலீஸ் ஆகும்போது வந்து எந்த சீனை வந்து பார்க்க போகிறீங்க, எந்த சீனுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, எத்தனை மணி ஷோ வந்து புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணிவிட்டு போங்க. இந்த மாதிரி வந்து அஜித் சம்மந்தமாக விடாமுயற்சி சம்மந்தமாக எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.